உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்கானா, வருகின்ற தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போது, இதுவரைக்கும் நாம் விசுவாவச வருடத்தை கடந்திருந்தோம். இந்த சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம் தொடங்குகின்ற ஆண்டு பராபவ ஆண்டு, மங்களகரமான பராபவ ஆண்டு. செவ்வாய்க்கிழமை பிறக்குது. வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மாற்றங்கள் எவ்வாறு கொடுக்க போகிறார் இறைவன், இந்த கிரகங்களை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். ஜோசிகாரில் யாராக இருந்தாலும், ஜோதிடர் அனைவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோன்னா கிரகங்களை வைத்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் காணப்போகிறோம். இதில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இந்த பராபவ ஆண்டில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஒளி பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதுவும் இல்லாமல் பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டில் நம்மளுக்கு இருக்குது. முக்கிய தருணமே குரு பகவானுடைய பெயர்ச்சி வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய மாற்றம் என்று சொல்ல கடகராசிக்கு போகிறாரு. அதே போல் 11வது மாதம் ஐப்பசி மாதம் ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் நாம் வைத்து தான் இந்த சித்தரை தொடங்கி பங்குனி முடிய நாம் சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு 2027 பங்குனி முடிய நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், இதில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போதா, ஏற்றம் தருப்பதா, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ராசிகள், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே உச்சம் பெற்று சுக்கிரனோட சம்பந்தப்படுறார். மேஷத்திலே 2ஆம் இடத்துல யாரும் இல்லை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அதுவும் இல்லாமல் சிம்மத்தில் கேது பகவானும். இந்த முக்கிய தருணமே இந்த இடத்துல யாரானா அந்த ராகு பகவான். அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில், அதாவது கும்பராசியில் வீற்றிருக்கார். அவருடன் சந்திரனும் அங்கே கூடியிருக்கிறார். முக்கிய தருணம், அதைவிட முக்கிய தருணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் நீச்சகதி பெற்று நீச்ச பங்கத்துக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று, அதாவது எப்படி சொன்னால் ஆட்சிக்கு இணையான பலம் பெறுகின்ற காலம். அவர் நீச்சமே பெற்றாலும் இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம். புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலமாகவும் இந்த ஆண்டு பிறக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் யார் யார் எதிர்பார்த்துருக்காங்க, இந்த மேசராசிக்காரர் மீனராசிக்காரர்கள் யாராக இருக்கும், இந்த கிரகங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம், விரிவாக பார்க்கலாம். வணக்கம். துலா ராசிக்கு இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது, ஒரே வார்த்தை சொல்லப்பட என்ன சாமி, துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சுகபோகம் யோகம் என்று சொல்லியிருக்காங்களே, எல்லாருக்கும் நன்மையும் உண்டு. இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. உடல் அமைப்பிலும் சரி, கடன் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலம். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த ஆண்டு விலகுகின்ற ஆண்டாக மாறப்போம். என்ன சாமி, ஏற்கனவே 9ஆம் இடத்துல இருந்தார், அது அள்ளி தரும், இது அள்ளி தரும், எதுவுமே அள்ளி தந்திருக்காரு. அதெல்லாம் எதுவுமே மாற்றமே கொடுக்காது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இன்னும் தள்ளி கொண்டு போடுகின்ற காலமாக இந்த காலத்தை கொடுத்துரும். திருமண உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ சைலண்டாகவே ஒரு வருஷ காலங்கள் துளாராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளிலும் சஞ்சரவுகள் என்று ஏற்படக்கூடிய காலம், கொஞ்சம் அலைந்து தெரிந்து வாடுகின்ற காலம் மட்டுமே கொடுக்கும். ஏன்னா கிரகத்தினுடைய அமைப்பு கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்குது. குரு பகவானுடைய அமைப்பும் சனி பகவானுடைய அமைப்பும் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டு நம்மளுக்கு நடைபெறுவதால் ஓரளவுக்கு சாதகத்தை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது. இது வரைக்கும் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருந்து துளாராசிக்காரங்களுக்கு இனிமேல் வருகின்ற கிரகங்களினுடைய சாதகம் பெரிய பாதகத்திலிருந்து மேலகின்ற அமைப்பாக மாறப்போகுது. இந்த வெற்றின்னு கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில். இந்த வின்னிங் த ஷாட்டு கூட சொல்லலாம், ஒரே வார்த்தை சொல்லப்போனால். இந்த நேரத்தில் அடிக்கின்ற சிக்ஸர்லாம் ஒரே பால் தான், 6 அடிச்சுட்டு போயினே இருந்துருவாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எப்படி சொல்லுதுன்னா 11ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் போதுமானது. ரொம்ப அதிகமாக நான் சொல்லலை சார். நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். சில தடைகள்லாம் வரும், நான் இல்லைன்னே சொல்லலை. அதுலேருந்து மீளுகின்ற அமைப்புன்னு கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் கொடுக்கும். ஒரு 3 மாத காலங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு பிறந்ததுலேருந்தே ஒரு சுத்தத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம்தான் இவங்க வாழ்க்கையில் நாம் தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சரியான பாதையில் போகிறோன்னு சொல்கிற ஒரு எண்ணம் எல்லாம் துளாராசிக்கு ஏற்படும். இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்வியல் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அனைத்தும் வெற்றியே கிடைக்கும். ஏன்னா தனித்த குரு என்பது கடுமையான தாக்கத்தை கொடுக்கும். அங்கே கேது பகவானும் சென்றடையும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் தவறான பாதைக்கு சென்றவங்க கூட நேர்பாதைக்கு செல்லுகின்ற பானத்தை அமுச்சு விட்ரும். ஐயா நான் கட்சிக்காரன் பின்னாடியே சுற்றி இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இனிமேல் கட்சியில் போஸ்டிங்கில் நின்று பெரிய கவுன்சிலர் ஆகிறது, சேர்மன் ஆகிற அளவுக்குலாம் போயிடுவாங்க.
இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளும் நடக்கின்ற காலமாக இந்த காலத்தை கொடுக்க போகுது. சில பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபாரின் போகிறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும். இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக நம்ம வேலைக்கு போடலங்க, இங்கெல்லாம் வேணாம், அந்த பிஸ்னஸே வேணாம், நம்மளுக்கு எங்கன்னா கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி இருக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தனித்தன்மையும் கிடைக்கும். உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு ஜூன் ஜூலையிலேருந்தே எதிர்பார்க்கலாம் ஐயா. ஓரளவுக்கு உடம்பு சார்ந்த விஷயம், கடன் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சரி சட்டின்னு துளாராசியை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன். நான் போன வருஷம் 3 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன் கடை, இந்த வருஷம் 13 லட்ச ரூபாய்க்கு ஆயிடுச்சு சாமின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த ஓராண்டுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தூக்கி போட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த 13 லட்சம் எப்படி சம்பாரிச்சுன்னு கூட தெரியாது. கேந்திரத்தில் பாவம் பெற்ற கிரகங்களோ பகை பெற்ற கிரகங்களோ அமர்ந்திருந்தால் யோகம் தரும் என்று கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம துளாராசிக்காருக்கு பகைவர் யாரானா குரு பகவான் தான். அவர் கேந்திரத்தில் அமரப்போகிறார். உச்சம் பெறுகின்ற காலங்கள் நம்மளுக்கு பகை பெற்ற பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, பகை பெற்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் நன்மையை தருகின்ற அமைப்பு கூடுதலாக கிடைக்க போகுது. இவங்களை விட சனி பகவான் கொடுக்கின்ற பலாபலங்கள் மிகைப்படுத்த முடியாத அளவுக்கு வண்டி வாகன போக்குவரத்து, கார் இல்லாதவங்க கார், இது மாதிரி பெரிய மேன்மை தருகின்ற இடத்துல உட்காருகின்ற காலம் என்று சொன்னால் இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு. ஐயா சுபத்தன்மை கொடுங்க ஐயா, நான் இல்லைன்னே சொல்ல. திருமண உறவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஐப்பசிக்கிற மாதம் ஐப்பசி மார்கழி தைக்குள்ளே திருமணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் எல்லா அனுகூலத்தையும் பெற்றுடும். ஓரளவுக்கு தனித்தன்மையில் வாழக்கூடிய தன்மையும் பெறும். இவங்க நல்லா ஒரு போஸ்டிங்லேயோ ஒரு பெரிய இடத்துல போய் இருக்கக்கூடிய தன்மை, அதாவது எப்படி சொல்ல, அரசாங்க நிலையில் வாழுகின்ற பாக்கியமெல்லாம் கிடைக்க போது துளாராசிக்காரர். சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கின்ற ஆண்டு என்று சொன்னால் அது பராபவ ஆண்டு. ஆனால் சோதனையும் கொடுக்கும். 3 மாதம் ஆண்டு பிறந்து சித்திரை வைகாசி ஆணி ஆவடி ஆடி பாவணி வரைக்கும் வந்து கொஞ்சம் சோதனை தருகின்ற மாதங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நிலைகள் சீராகி இந்த சோதனையெல்லாம் நன்மைக்கான சோதனையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு வெளிச்சத்தை காமிக்கும். அப்போ தான் நாம் சரியான இடத்துல இருக்கிறோம், சரியான பாதையை நாம் செல்லுகின்றோம் என்ற வாழ்தெல்லாம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் சரியாக அடித்து தூள் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. இனிமேல் வின்னிங் தாங்க ஒரே தான் சொன்னேன், ஒரே அடி சிக்ஸர், ஒரு பால் 6. அப்போது இந்த வின்னிங் த ஷாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை தரம் மாறுகின்ற ஆண்டு என்று சொன்னால் இந்த மங்களகரமான பராபவ ஆண்டு கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்துக்கு வருகின்ற ஆண்டாக மாறப்போகுது. சில பேருக்கு இந்த ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பெட்ரோலியம் இந்த விற்பனை செய்கிறவங்க இதெல்லாம் பெரிய மேன்மை சென்று ஒரு நல்ல ஒரு லம்ப் அமௌண்ட்டையும் சந்திக்கின்ற அமைப்பாக துளாராசிக்காரர்கள் கிடைக்க போகுது. ஐயா மெடிசன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, மெடிசன் வேலையில் செய்கிறவங்க, பொதுப்படை துறையில் இருக்கிறவங்க, டிரைவர்ஸு எல்லாருக்கும் இந்த நான் வண்டி தாங்க டிரைவராக இருக்குன்னா ஓனரே ஆகிடுவார். அது எப்படி தான் அவர் போட்டிருப்பாருன்னு தெரியாது, எப்படி தான் கடன் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் அவர் வண்டி ஓனர் ஆகிடுவார். இந்த நல்ல நிலைமைகள் வருகின்ற அமைப்பு என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது. இந்த சனி பகவானுடைய கோச்சார ரீதியாக நம்மளுக்கு வரக்கூடிய பலாபலங்கள் நன்மை தருகின்ற இடத்துல கிரகங்கள் அமர்ந்திருப்பதும், தசாபுத்தி ஓரளவுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தால் இதெல்லாம் ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க, அடித்து தூளே பண்ணிடுவீங்க. இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சான விஷயத்தெல்லாம் தூள் பண்ணிட்டு தூரக்கு வருது. ஒரு நன்மை எல்லாமே உங்களுக்கு குட்டாகவே மாறிடும். அதாவது மைனஸ் கேட்டகரிலேருந்து ப்ளஸ் கேட்டகரி மாறுறது என்பது சொன்னால் டிசம்பர்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஐயா. நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.